பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 2 நாளாகமம் அதிகாரங்கள் 13 முதல் 15 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 2 நாளாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 15 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே ராஜாவாகிய எரேமியாவின் 18ஆம் வருஷத்திலே அபியா யூதாவின் மேல் ராஜாவாகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இங்கே 3 வருஷம் எருசலேமிலே ராஜ்யபாரம் பண்ணினான். கிபியா ஊரனாகிய ஊரிலிருந்து குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயாரின் பேர் மிகாயால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அபியாவுக்கும் எரேமியாவுக்கும் யுத்தம் நடந்ததை குறித்து இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. அபியா எப்ராயிம் மலை தேசத்துள்ள செமராயிம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்று அவன் எரேமியாவை குறித்து சொல்கிற வார்த்தைகளை இங்கே இந்த அதிகாரத்திலே நாம் காண முடியும். இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடைய கூட இருக்கிறார். எங்களுக்கு விரோதமாக பூரிகைகளை பெருந்தோணியாய் முழங்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதையுங்கள், செய்தால் உங்களுக்கு அது சித்திக்காது என்று சொல்லி எச்சரிக்கை விடுகிறதை குறித்து பார்க்கிறோம். அங்கே யுத்தம் நடக்கிற பொழுது யூதா மனுஷர் ஆர்ப்பித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் எரேமியாவையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது, அந்த நம்பிக்கை ஜெயத்தை கொண்டு வரும். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 14வது அதிகாரத்திலே ஆசா யூதாவின் ராஜாவாக வருகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆசா தன் தேவனாய் கர்த்தருக்கு பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரகத்தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தை கற்பனையின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான் என்று சொல்லி வேதவசனம் தெரிவிக்கிறது. அங்கே ரெகொபெயாமின் ஆட்சி காலத்திலும் அபியாவின் ஆட்சி காலத்திலும் யூதாவில் தேவனை உண்மையுடன் தொழுது கொள்ளும் பழக்கம் குறைந்திருந்தது. ஆனால் இங்கே ஆசா தேவ சமூகத்திலே அங்கே இந்த ராஜாவாக வரும் பொழுது தேவனை தேட வேண்டும் என்ற ஒரு காரியங்களை குறிப்பிடுகிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய மக்கள் மத்தியில் எழுப்புதலோ சீர்திருத்தமோ ஏற்பட வேண்டுமானால் அதற்கு முதல் தேவை கர்த்தரை தேடுவதாகும். இங்கே கர்த்தரை தேடும் பொழுது ஊக்கமான ஜெபத்தோடும் முழுதத்தோடும் தேவனிடத்திலே திரும்ப வேண்டும். தேவனுடைய சமூகத்தை கண்டடைய நீதியின் மேல் பசித்தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத அனைத்து காரியங்களையும் வெறுத்துவிட்டு தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய அர்ப்பணிக்க வேண்டும். தேவனையே முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகளுக்கு பலனளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த காரியங்களையெல்லாம் ஆசா செய்து கர்த்தருடைய பார்வையிலே செம்மையானதை செய்ததை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 15வது அதிகாரத்தில் ஆசா செய்த சீர்திருத்தங்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. ஆசா அப்போ இங்கே ராஜாவாக இருந்த பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினது. அங்கே அசரியா சொல்கிறதான காரியங்களை குறித்து இங்கே 15வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அங்கே நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டுவிடுவார். இந்த செய்தியை அங்கே கொடுக்கப்படுகிறது. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஆண்டவரை தேடும் பொழுதெல்லாம் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவன். இங்கே உண்மையுடன் ஆண்டவரை தேட வேண்டும். நல்ல பலன்கள் கிடைக்கும். தேவனை தேடுகள் சமாதானத்தை கண்டடைவார்கள். தேவனை தேடலுக்கு இரக்கமும் கிருபையும் தேவையான நேரங்களில் உதவியும் கிடைக்கும். தேவனை தேடுகிறவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் உணருவார்கள்.
உண்மையாய் தம்மை தேடுகிறவர்கள் தம்மை கண்டடைவார்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளின்படி நாம் தேவனை தேடும்படியாக அர்ப்பணிப்போம். தேவனுக்கு நேராக ஆசாவின் முழு அர்ப்பணிப்பு. விக்கிரக ஆராதனை வெறுத்து தேவ சமூகத்திலே அவன் உத்தமமாய் நடந்து கொண்டதை குறித்து எழுதப்பட்டாலும் எல்லா காரியங்களிலும் அவன் அப்படி இருக்கவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது குறித்து பார்க்கிறோம். ஆசா தன் இறுதி நாட்களில் முழுவதுமாக தேவனை தேடவில்லை. ஆசாவுடைய 35 வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாது இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறதை குறித்தும் பார்க்கிறோம். கர்த்தரை முழு மனதோடு தேடுவோம். ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி தேடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.